Night Tale from Canterbury Tale, written by Geoffrey Chaucer. Character: Chaucer, Duke of Athens; Hippolyta, Queen of Cynthia; Emily, sister of Hippolyta. King Creon ruled Thebes before Chaucer. Archer, King, Knight in Thebes. Palamon, Knight in Thebes. Chaucer வந்து Duke of Athens, Hippolyta வந்து Queen of Cynthia, Emily வந்து சிஸ்டர் ஆஃப் Hippolyta. கிங் கிரியான் வந்து யாருன்னா ரூல் தீபஸ். யாருக்கு முன்னாடினா தியூசஸ் தீபஸ் ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஹர்ஷிதா நைட் இன் தீபஸ், பாலமான் நைட் இன் தீபஸ். First, the story begins with part 1. Duke Chaucer returned from overthrowing Scythia with his new wife Hippolyta and his sister Emily. Outside Athens, he met a band of whipping women and learned that Creon has murdered their husband and dishonored the death of leaving them unburied. Chaucer quickly overthrew Creon and restored the Theban death to a woman for ceremonial burying. After the distraction of Creon, forced booty hunters find two young knights, Palamon and Hatchet, who are not quite dead. Theus decides against executing the knights and instead of imprison them with no hope of ransom. எப்படி வந்து த நைட் டைல் கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, டியூக் வந்து ஃபஸ்ட் வந்து சித்தியான்ற சிட்டியை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. அவர் அதோட குவீன் யாருன்னா ஹிப்போலிட்டா. இப்போ வந்து அவங்க வந்து நியூ ஒய்ஃப் தானே ஹிப்போலிட்டாவாக மாறிட்டாங்க. ஹிப்போலிட்டா வந்து நியூ ஒய்ஃப் ஆஃப் தியூஸாக மாறிட்டாங்க. அவங்களோட ஹிப்போலிட்டாவோட சிஸ்டர் தானே வந்து எமிலி. அவங்க வந்து ஏத்தன்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்காங்க. அந்த வழியில் வந்து குரூப் ஆஃப் உமன்ஸ் வந்து அழுதுட்ருக்காங்க. தியூசஸ் வந்து என்ன போய் கேட்குறாரு, ஏன் நீங்கள்லாம் அழுதுட்ருக்கீங்க, என்ன வந்து ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிரியான் கிங், அவர் வந்து கிங் ஆஃப் தீப்ஸ். அவர் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸானர் பண்ணுறாரு. அதாவது அவங்க வந்து அவங்களோட டெத்துக்கு கூட மரியாதையை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கிற உமன்ஸ் எல்லாம் வந்து தியூசஸ் கிட்ட சொல்கிறாங்க. இதை தெரிஞ்ச அவர் வந்து இவனை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, வி ஹாவ் டு கான்குவர் தீப்ஸ் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அவர் வந்து கான்குவர் பண்ணிடுறாரு. அப்போ தானே வந்து 2 நைட்ஸ் அவங்க வந்து கொலை பண்ணுருவாங்கன்னு சொல்லிட்டு தானே அந்த பாலமான் ஆட்செட் வந்து நினைக்கிறாங்க. பட் கிங் தியூஸ் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு பதிலாக அவங்கள வந்து ப்ரிசனில் பண்ணிடுறாரு வித்தவுட் நோ ஹோப் ஆஃப் ransom. ransom மீன்ஸ் என்னென்னா, ransamன்றது வந்து ஒரு குரூப்பாக, அதாவது ஒரு பீப்புளில் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரிசன்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து காசோ பணமோ எது கொடுத்தோ எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹோப்பே கொடுக்கல, காசு கொடுத்தோ இல்லை எதனா ஒரு பொருளை கொடுத்தோ அவங்கள வந்து ரிலீஸே பண்ண முடியாது. அவங்க காலத்துக்கும் ஜெயிலில் இருக்கணும், அந்த கிங் சொல்கிற வரைக்கும். அந்த மாதிரி அதுதானே வந்து ransom. One morning several years later, Palamon, seeing the beautiful Emily wandering about her garden and crying out in the pain, arched peers for the tower window, and upon seeing the fair Emily proclaims his own love for her. Because both knights claim their love for Emily, their friendship give way to hostility. About this time, a friend to both Zeus and Hecate arrived in Athens and
secure Arthur's release on the condition that he never returned to Athens. Both knights think the other's luck. Palamon because he can still see the beautiful Emily. Archit because he can raise an army and capture her. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த மாதிரி வந்து தியூசஸ் வந்து இந்த மாதிரி கேப்சர் பண்ணிட்டாரு தீபென்ஸை. அதில் வந்து 2 பேர் பாலமான் அண்டு 2 நைட்ஸை வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவங்க 2 பேரையும் வந்து ஜெயிலில் வந்து ப்ரிசனில் இருக்காங்க. அந்த டைமில் வந்து பாலமான் வந்து ஒரு விண்டோ வழியாக கார்டனில் வந்து எமிலியை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஃபால் இன் லவ் வித் ஹர். அப்படியே அவங்க 2 பேரும் வந்து ஃபால் இன் லவ். அதே போல் ஹார்ட்ஸிட்டும் அவரும் வந்து லவ் பண்ணுறாரு. 2 பேருமே லவ் பண்ணுறதால இந்த விஷயம் வந்து கிங்குக்கு வந்து எப்படியோ தெரிஞ்சிடுது. யார் கிங் தியூசஸ்க்கு வந்து அது வந்து தெரிஞ்சிடுது. ஆர்ச்சிட்டை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா ஒருத்தவனுக்கு வந்து மிக கஷ்டமான விஷயம் அப்படின்னு என்னென்னா அவன் லவ்வை வந்து அவன் வந்து அடைய முடியாதது தான். அவன் வந்து ஜெயிலில் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஆனால் பாலமான் வந்து ஜெயிலில் தானே ஃபுல்லாகவே இருக்காரு. அவங்க லக்கை பற்றி அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. பாலமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே இருக்கிறதால எமிலியை வந்து என்னால் பார்க்க முடியும். அதே போல் வந்து ஆர்ச்சிட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு ஆர்மியை கூப்பிட்டு வந்து அவரை கேப்சரும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பார்ட் 2ல் வந்து என்ன ஆகுதுன்னா, பேக் இன் தீபெஸ் ஆர்ச்சிட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, லவ்வால் வந்து ரொம்ப சேட்னஸ்க்கு டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு. எப்படின்னா ஹேஸ் ரிசல்ட் ஃபார் லேமெண்டிங் இஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஸோ மச் தென் ஹீ இஸ் நோ லாங்கர் ரெகக்னைசபிள். அதாவது அவரோட சேட்னஸால் அவர் வந்து ஃபுல்லாகவே என்ன சொல்கிறதுனா ஃபுல்லாகவே மாறிடுறாரு. ரொம்ப எப்படி சொல்கிறது, அவர் சேட்னஸால் அவரோட அப்பியரன்ஸே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவர் வந்து யாராவது பார்த்தாங்கன்னா கூட அவர் வந்து அடையாளமே தெரியாதவருக்கு மாறிட்டாருன்னு சொல்கிறாங்க. One night Mercy the messenger of God appears and order him to return to Athens, which he does, taking the name of Philostrate. Achides is employed as a page in the house of Emily. Several years passed and Philostrate rise to a high and respected position in the court of Theseus. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒன் நைட் வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும் போது, அதாவது தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட கனவில் வந்து மெர்சி மெசஞ்சர்ன்ற ஒரு காட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ரிட்டன் போகணும், ஏத்தன்ஸ்கே ரிட்டன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அவருடைய நேமை வந்து பிலிஸ்ட்ரேட்டுன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் வந்து அங்கே வந்து எமிலியோட ஹவுஸில் செவரல் இயர்ஸில் வேலை செய்கிறாரு. ஒன்ஸ் அப்பான் ஒரு டைம் போக போக அவர் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் எங்கன்னா அந்த கோர்ட் ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் இந்த கோர்ட் ஆஃப் அத்தீன்ஸ், முக்கியமான ஆளாக அந்த கோர்ட்லேயே மாறிடுறாரு. மீன்வைல் பாலமான் என்ன ஆச்சுன்னா, பாலமான் வாஸ் செவரல் இயர்ஸாக அந்த ப்ரிசன் டவர்லேயே தானே இருக்கார். அவர் வந்து வெதர் இட்ஸ் சேஞ்ச் ஆர் டெஸ்டினி, எனக்கு வந்து இது மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பாலமான் வந்து எஸ்கேப்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் டு அ க்ரோவி தட் மார்னிங் பை சான்ஸ். ஆர்ச்சிட் goes to the same growing and thinking him alone reset his history aloud, blaming Joanna Mars, especially Venus for his splintage. அதாவது பாலமான் வந்து எஸ்கேப் ஆகி ஃப்ளீஸ் மீன்ஸ் ரன் அவே, அதாவது அந்த இடத்த வந்து எஸ்கேப் ஆகுதுனே ஃப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க. டு க்ரோவி மீன்ஸ் என்னென்னா க்ரோவி, அதாவது ஒரு உட்டெல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க வச்சுக்கோ, அதுதானே வந்து க்ரூவின்னு சொல்லுவாங்க, க்ரோவி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மார்னிங் வந்து பாலமான் வந்து அந்த இடத்துல வந்து, அதாவது ப்ரிசனை விட்டு எஸ்கேப் ஆகி அந்த க்ரோவி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த டைமில் அதே டைமில் தானே ஆர்ச்சிட்டும்
அந்த குரோவின்ற பிளேஸில் வந்து அவருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி, நான் இந்த மாதிரி என்னோடய பேரை மாற்றி என்னோடய ஊரை மாற்றி இந்த இடத்துல அத்தீனியஸில் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹிஸ்ட்ரி அவரே கத்தி சொல்லிகிட்டு இருக்கும்போது யாரெல்லாம் ப்ளேமிங் அந்த கடவுள்கிட்ட சொல்கிறார், நீங்கள் என்னை காப்பாற்றிக்க கூடாதா, என்னுடைய இந்த கஷ்டத்தெல்லாம் சரி பண்ணியிருக்க கூடாதான்னு சொல்லிட்டு ஜோனா, மாஸ், வீனஸ் அந்த காட்கிட்டலாம் அவர் வந்து புலம்பின்னு இருக்காரு. அதே டைமில் பாலமான் ஹூ ஹேட் நாட் ரெகனைசபிள் hatchet ஃபைனலி ஐடென்டிஃபைஸ் him through his lament and leaps up, swearing to kill hatchet for his treachery and law breaking. The two arrange a to duel the following day. இதை வந்து அவர் பாலமானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது அவர் வந்து ஞாபகம் இல்லை. அவர் வந்து புலம்புறதை கேட்டதுக்கப்புறம் இவன் தான் ஹச்சிட்டஸ்ன்றது அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் வந்து நீ எப்படி வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி உன் நேமை மாற்றி இங்கே வந்திருக்கியே, இது குற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை கொல்ல வராரு. அந்த டைமில் அவங்க 2 மெம்பர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அடுத்த நாளில் ஒரு டூயல் வச்சுக்கலாம், ஒரு சண்டை வச்சுக்கலாம், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. The next day the men duel, dismissing all night's ceremony. Chaucer and his arrived upon the bloody scene. அதாவது அடுத்த நாளில் வந்து the men அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நைட் செரமனியே மிஸ் பண்ணதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கிறத தியூசஸ் வந்து பார்த்ததுக்கப்புறம் Chaucer stopped the duel and rebukes the knight for their behavior. Palamon tell Hall is demanding that both be killed for their crimes. அதாவது தியூசஸ் வந்து அவங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. அவர் வந்து தியூசஸ் வந்து ஸ்டாப் பண்ணி, ஏன் நீங்கள் இதுமாதிரி சண்டை போட்டிங்க, இந்த மாதிரி பிஹேவியர், நீங்கள் ஒரு நைட் இல்லையா, ஏன் இப்படி சண்டை போட்டிங்கன்னு சொல்லும் போது பாலமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம். ஆர்ச்சிட்டஸ் வந்து அவனோட நேமை வந்து பிலிஸ்டேட்டுன்னு சேஞ்ச் பண்ணி ஏத்தென்ஸில் இருக்கான். அதே போல் நானும் அந்த ப்ரிசனை வந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன். ஸோ என்னை வந்து கொலை பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு பாலமான் வந்து தியூசஸ் கிங் கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுவான். தியூசஸ் ஸ்வேர் தட் the wish will be granted. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, உங்கள் விஷ் உங்களோட விருப்பம் படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது உமன் ஹிப்போலிட்டா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பட் he relent when the woman of his company beg mercy for the night. அதாவது ஹிப்போலிட்டா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை வேணாம், இவங்களுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கிங்கும் வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஈச் நைட் சப்போர்ட் பை 100 knights, they winner for the joust will get the hand of the Emily அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். என்னென்னா இதில் 100 knights 2 பக்கமும் இருந்து சண்டை போட்டு யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எமிலி வந்து கிடைப்பான்னு சொல்லி தியூசஸ் வந்து ஆர்டரை வந்து அதாவது அனௌன்ஸ் பண்ணுவார். Part 3. At the end of the year, Archytas and Palamon, each at the head of 100 knights, returning to Athens for the joust. Chaucer welcomed them all and Part 3ல வந்து என்ன நடக்கும்னா, பாலமான் ஆச்சிட்டும் வந்து இந்த மாதிரி ரெடியாகி வந்துடுவாங்க. they have 100 knights with them. அவங்க 100 knights கூடவே வந்துடுவாங்க. இந்த சுவஸ்ட் அப்படின்னா அந்த ஃபைட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தியூசஸ் வெல்கம் தெம் ஆல் அண்ட் entrance. Chaucer welcomed them all and the entrance them high fashion on the evening before the battle. Palamon, Emily and Arch pray.
Palamon prayed to a Venus, a god of love. Emily prayed to Diana, a god of chastity. And Arched prayed to the Mars, a god of war. All receive a vision of indicating that their prayer will be answered. The three prayers are the result of promise, cause of confusion in the heaven. Unit a certain god of destiny promise that Palamon will win in the love and Arched will win in the battle. இந்த பேராகிராஃபில் வந்து அவங்க வந்து என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த இயரில் வந்து பாலமான் அந்த 2 நைட்ஸுமே வந்து 100 நைட்ஸ் கூட வந்து ரிட்டர்ன் ஆவாங்க ஏத்தன்ஸ்க்கு. 2 பேரும் ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் பேருங்க பாலமான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணுவார். யார்கிட்டனா வீனஸ் காட் கிட்ட. அவர் ப்ரே பண்ணும் போதும் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிற அந்த ப்ரேயர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கும். அந்த காட்கிட்டேருந்து ஃப்ளவர் கீழே விழுறதோ அந்த மாதிரி நடக்கும். அதனால் அவரும் வந்து இது நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். எமிலி வந்து யார்கிட்ட ப்ரே பண்ணுவான்னா டயானா கிட்ட ப்ளே பண்ணுவாள். காட் டயானா கிட்ட அவரோட ப்ரேயரும் வந்து நிறைவேற மாதிரி அவங்க ஒரு ஹிண்ட் மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு பெல்லோ மணி எதாவது அடிக்கிறத வந்து அவங்க வந்து சவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதே போல் வந்து லாஸ்ட் ஆர்ச்சிட் வந்து மாஸ் காட் ஆஃப் வார் கிட்ட ப்ரே பண்ணுவார். அவருக்கும் வந்து ஒரு விஷன் ப்ரேயர் வந்து உங்களோட ப்ரேயர் வந்து நிச்சயமாக நடக்கும்ன்ற மாதிரி ஒரு சைன் வந்து அதாவது ஃப்ளவர் கிழவுதோ அப்படிலாம் எதனா ஒன்று நடக்கும். ஸோ அவங்க 3 பேருமே வந்து அந்த அங்கே ரெடி ஆகிடுவாங்க. தேர் ரெடி ஃபார் த வார். அந்த பேட்டிலுக்கு வந்து அவங்க வந்து ரெடி ஆகிடுவாங்க. பார்ட் 4ல் வந்து த பேட்டில் பிகின்ஸ் அண்ட் ஆஃப்டர் அ மச் pageantry and heroic fight, Palamon is badly wounded and take from the field. பார்ட் 4ல் வந்து என்ன நடக்கும்னா அந்த பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஹீரோயிக் ஃபைட் எல்லாமே ரெடியாக ஹீரோயிக் ஃபைட் நடக்கும். பாலமான் வந்து செம்மையாக அடிபட்டு ஃபீல்ட்லேருந்து கீழே விழுந்துருவார். ஸோ தியூசஸ் வந்து யார் வின்னருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்ச்சிட் த வின்னர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவார். பட் அப்படி இருந்தாலும் சாட்டன் சென்ட் ஃபியூரி ஃப்ரம் ப்ளூட்டோ டு மேக் ஆர்ச்சிட் ஆஸ் ஃப்ளை. wounded Arched is carried to a Theseus place. அதாவது என்ன ஆகுனா இந்த மாதிரி ஒரு வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணோடனே சாட்டன் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி வந்து ஆர்ச்சிடோட ஹார்ஸை வந்து பறக்க வச்சுருவார். அதனால் வந்து அவன் கீழே விழுந்து செம்மையாக அடிபட்டதுக்கப்புறம் தியூசஸ் வந்து அதாவது ஆர்ச்சிட் வந்து தியூசஸோட பிளேஸுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த நைட்டை வந்து தியூசஸ் பிளேஸுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆஃப்டர் ப்ளூட்டோ இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அதில் யார் இந்த வால் வந்து ஜெயிப்பாங்கன்னா பாலமான் தானே வந்து எமிலியை மேரேஜ் பண்ணி செவரல் கடைசியில் வந்து பாலமான் தானே வந்து எமிலியை வந்து மேரேஜ் பண்ணிப்பான். அதாவது பாலமான் வந்து பாலமான் வந்து காதலில் ஜெயிப்பான். ஆர்ச்சிட் வந்து வின் இன் த பேட்டில் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிச்சிருவாங்க.